காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் எம்எல்ஏ விஜயதரணி இணைந்திருக்கக்கூடிய சூழலில் விஜயதரணியை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கடிதம் கொடுக்கப்பட்டால் பேரவைத் தலைவர் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். தகுதி நீக்கம் தொடர்பாக காங்கிரஸ் உட்பட எந்த கட்சி வேண்டுமானாலும் பேரவைத் தலைவருக்கு கடிதம் கொடுக்கலாம் என்றும் சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த தகவல் குறித்து முழு விவரங்களை வழங்கலாம். விளவங்கோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கின்றார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட கட்சியின் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற பிறகு வேறொரு கட்சிக்கு சென்றால் அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். குறிப்பாக கொறடாவின் மூலமாக பேரவைத் தலைவருக்கு வலியுறுத்தப்பட்டு அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய விஜயதரணியே தற்போது கட்சி மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்று சட்டப்பேரவை செயலகத்திடம் தற்பொழுது நாம் கேட்ட பொழுது, ஒருவேளை காங்கிரஸ் உட்பட எந்த ஒரு கட்சியிடமிருந்து விஜயதரணியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கடிதம் வந்தாலும் அது தொடர்பாக பரிசீலித்து சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய விஜயதரணி, அதாவது காங்கிரஸில் இருந்த நிலையில் அவர் காங்கிரஸ் மூலமாக மட்டும் தகுதி நீக்கத்திற்கான கடிதம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. பேரவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் தகுதி நீக்கம் தொடர்பாக கடிதம் கொடுக்கலாம் என்றும் பேரவை செயலகத்தினுடைய செயலாளர் சீனிவாசன் தெரிவித்திருக்கின்றார். தகுதி இழப்பு தொடர்பாக பரிந்துரை கடிதம் வந்தால் மட்டும்தான் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுப்பார் எனவும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் வேறு கட்சிக்கு சென்று விட்டார் என்பதனால் உடனடியாக அவருடைய பதவி பறிபோகாது. அது தொடர்பாக யாரேனும் ஒருவர் பரிந்துரை கடிதம் கொடுத்து தகுதி நீக்கம் தொடர்பாக கோரிக்கை விடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் சபாநாயகர் பேரவைத் தலைவர் விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் பேரவை விதிப்படி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட உடனடியாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது விஜயதரணி பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் காங்கிரஸ் உட்பட பேரவையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கட்சிகள் விஜயதரணியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் கொடுத்தால் பேரவைத் தலைவர் விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் எனவும், தற்போது வரை காங்கிரஸ் உட்பட எந்த ஒரு கட்சியிடம் இருந்தும் விஜயதரணியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் வரவில்லை என்ற தகவலையும் பேரவை செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்.